காலையில் எங்கள் அப்பாவுடைய குருநாதர் சொல்கிறாரு, நான் குளிக்கணும், நான் கேணியில் உட்காந்துக்கிடுறேன், எனக்கு கொஞ்சம் வாளியில் தண்ணி கோரி ஊற்ற முடியுமான்னு கேட்டார். ஊற்றுவனே, நான் ஊற்றுறேன். அவர் போய் உட்காந்துக்கிட்டாரு. கேணியில் தண்ணி கோரி ஊற்றுறாங்க, பெரிய வாளிங்க, மூச்சு வாங்கிவிடுங்க. இன்றைக்கெல்லாம் யார் கேணியில் தண்ணி வாரி கோரிக்கிட்டு இருக்கா? 64 வாளி தண்ணி ஊற்றிட்டேன் ஐயா. இந்த மனுஷன் எந்திரிக்கவே மாட்டேங்கிறார். அப்போ நினச்சேன், பெருசு என்னமோ முடிவு பண்ணிக்கிட்டு தான் வந்திருக்கு. நம்ம இன்றைக்கி தொலைஞ்சோம், இன்றைக்கி வெளியில் எங்கேயும் போக முடியாது, நம்ம ஒத்துக்கிட்டோம் இல்லையா, நம்ம இறச்சி ஊற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் இறக்கிறேன். அவர் உடனே எந்திரிச்சிட்டார். அது என்னமோ சொல்லுவாங்களே, இந்த நம்ம மனசை தெரிஞ்சுக்கிற ஆற்றல். போதும்பா போதும்பா நில்லை அப்படின்ட்டார். நிறுத்திட்டார். அவர் துவட்டினார், வந்து பெஞ்சில் உட்காந்துக்கிட்டாரு. அம்மா இவ்வளோ பேர் குவளையில் டீ கொடுத்தாங்க, அதை குடித்தார். தப்புச்சம்படான்னு நான் நினச்சா, படிக்க ஒரு நூல் வேணும் அப்படின்னு. ஆஹா, சரி படிக்க தானே அப்படின்னு சொல்லிட்டு எந்த நூல் வேணும்னு அவர் ஒரு கொம்பை எடுத்து எங்கள் அலமாரி, கண்ணாடி அலமாரியில் காட்டி சுட்டி காட்டி ஒரு நூலை எடுத்துகிட்டு வர சொன்னார். நான் கொண்டு வந்து கொடுத்தேன். அதுக்குள்ளே ஒரு குச்சியை சொருவினார். என்ன ஏதுன்னு பார்க்கல, ஒரு குச்சியை சொருகிட்டு, இந்த பாட்டை படி அப்படின்னார். ஆஹா, படிக்கன்னு கேட்டவர் இவர் படிப்பாருன்னு பார்த்தா நம்மளையிலேடா படிக்க வச்சுட்டார். யோசிக்காமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லை, படித்தேன். ஐயா அந்த பாட்டை படித்தேன் ஐயா, எனக்கு முறுக்கிக்கிட்டு வருது. என்னது? கோபம். அந்த பாட்டு நேரடியாக என்ன தாக்குது, என்னதான் தாக்குது அந்த பாட்டு. அது என்ன பாட்டுன்னு சொன்னால்,